வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ எனக்கு ஆச்சரியமாக நடந்த ஒரு 2 நிகழ்ச்சி பற்றி சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம தினம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நடைமுறையில் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, என் கனவுகள் நனவாக அருகில் இருக்க வேண்டுகிறேன், இன்றைய பொழுதின் நிகழ்வுகளை முழுமையாக உங்களிடம் ஒப்படைக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. என்ன அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில். இதில் பாருங்கள், நான் திருவண்ணாமலை கோயிலில் கிரிவலத்தை பற்றி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நல்லா அழகாக அமைஞ்சுது. கிரிவல பாதையில் உனை தேடினேன் அப்படின்னு என்ன அந்த பாட்டு ஆரம்பம். அதை நான் எழுதி எங்கள் சார் பாடியிருக்காங்க. இது நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்குது. அதில் வீரமணி கண்ணன் சார் மியூசிக் அது ரொம்ப அழகாக இசையமைச்சிருந்தார். அருமையாக எழுதியிருக்கீங்கம்மான்னு வாயார பாராட்டினார். அதுக்கப்புறம் இதை வீடியோ படுத்துறதுக்காக நான் நம்ம இதில் பொன்குமாருங்கிறவர், அந்த எடிட்டிங் பண்ணுறவர், அவருக்கு நான் கால் பண்ணால் அவர் உடனே சொல்கிறாரு, மேடம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்போ தான் நான் திருவண்ணாமலை போய் நான் இங்கே இந்த கிரிவலத்தில் நடக்கிறதெல்லாம் அவங்க நடக்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுறேன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நான் இந்த திருவண்ணாமலை சும்மா கிளிப்பிங்கெலாம் எடுத்து போட போகிறாருக்குன்னு நினச்சா அவர் இப்படியே சொன்னாரா. சொன்ன உடனே அதையே எடுத்து போட்டு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அந்த வீடியோ. நீங்களும் பார்த்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அந்த பாட்டு பாடல் அந்த வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதை நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் போட்டிங்கன்னா. ஏன்னா இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எங்கள் சார்கிட்ட சொன்னேன் ஒரு வாரம் முன்னால், இதில் ஒரு புக்கில் படித்தேங்க, இந்த புருவ மத்தியில் சந்தனம் வச்சா ரொம்ப நல்லதான், செல்வ செழிப்பு, ஆக்ரஷ்ண சக்தி, இதெல்லாம் ஜன வசீகரணம் இதெல்லாம் இருக்கும். நம்ம ஏன்னா நம்மளும் ஒரு தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பூர்வ மத்தியில் சந்தனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி, சரி 2-3 நாளாக இது மாதிரி ஆஃபீஸ் போகிறப்போ வச்சுட்டு போனோம். அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் ஒருத்தர் வந்தவர் ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு. என்னென்னா, இது குருவாயூர் சந்தனம்மா, அபிஷேக சந்தனம், சாமிக்கு சாத்தினது, அது என்னவோ தெரியல, உங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கொண்டு கொடுத்தாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் அதை வேற ஒருத்தர் மூலமாக நமக்கு கிடைக்க வைக்கிது. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம் இந்த மாதிரி. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட முழுசாக உங்களை ஒப்படைங்க, உங்கள் கனவுகள்லாம் நினைவாகும்.